BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. தமிழ் சினிமா உலகத்துல குணச்சித்திர வேடங்கள்ல நடித்து மக்கள் மத்தியில பிரபலமாக இருந்தவர் தான் நடிகை பாலாம்பிகா. இவங்க வேற யாருமே இல்ல, இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணனிடம் உதவியாளராக இருந்த ராமசாமி என்பவருடைய மகள். இவர் நடிகர் முரளி நடித்த பாலம் என்ற படத்துல முரளிக்கு தங்கையாக நடித்து தமிழ் சினிமாவுல அறிமுகமானாங்க. இந்த படத்துல இவர் கண் தெரியாத கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பாலாம்பிகா அவர்கள் நடிகன், பாட்டுக்கு ஒரு தலைவன், திருமதி பழனிசாமி போன்ற பல முன்னணி நடிகர்களின் படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா சினிமாவுல பட வாய்ப்புகள் குறைய தொடங்கியதும் இவர் சின்னத்திரை பக்கமா போயிட்டாங்க. இதுவரை பல சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல. அதுக்கப்புறமா இவங்க பெருசா படங்களையும் நடிக்கல. இந்த நிலையில இவங்க சமீபத்துல ஒரு பேட்டியில விஜய் பத்தி பேசியிருந்தாங்க. அது என்னன்னா, விஜய் நடித்த நாளைய தீர்ப்பு படத்துல எனக்கு நடிக்க வாய்ப்பு வந்தது. உண்மையில நான் அந்த படத்துல நடிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு தான் கொடுத்து வைக்கல. பிராப்தம் என்ற ஒன்று இல்ல, அது எனக்கு இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள்ல எல்லாத்துக்குமே நான் ஒத்துக்கொண்டு போக முடியாது. இப்போ நினைச்சு பார்த்தா அந்த படத்துல நடிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. விஜயுடன் நாளை தீர்ப்பு படத்துல சேர்ந்து நடிச்சிருந்தா என்று என்னுடைய பெயர் உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கும். அந்த படத்துல நான் நடிக்க உறுதி செய்யப்பட்ட அதுக்கப்புறமா விஜயின் அப்பா SAC படத்துல நடிக்கிறேன் என்றவுடன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்த நாள் அவரை பார்க்க போனேன். அப்போ அவர் விஜயை அழைத்து எனக்கு முதல்ல அறிமுகம் செஞ்சு வச்சாரு. இவர்தான் என்னுடைய மகன், என்னுடைய இந்த படத்துல இவர்தான் ஹீரோ அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் ரொம்ப வெள்ளையா கியூட்டா இருந்தேன். விஜய் கருப்பா இருந்தாரு. விஜயை பார்த்த உடனே நமக்கு இவன் ஜோடியா என்று நினைச்சேன். இருந்தும் பரவாயில்ல, SAC சாருடைய படத்துல நடிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். விஜய் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு அப்போதெல்லாம் அழகு கிடையாது. பங்க் வச்சிருப்பாரு. இப்ப போல அவரு கலர்லாம் கிடையாது. கருப்பா ஒரு மாதிரி நிறமா தான் இருந்தாரு. நான் இவருடன் நடிக்கணுமா, தலையெழுத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா இப்போ நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். அவருடன் நடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சில காரணங்களால நான் அந்த படத்துல நடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு பாலாம்பிகா ரொம்பவே வருத்தப்பட்டு தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்காங்க. இத பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.